கருவாட்டு குழம்புக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கணும். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் போடக்கூடாது, பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சம் இனி பிடிக்கும், அதனால் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டுட்டு எண்ணெய் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 1.5 தக்காளி போடணும். இதே பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு சுடுதண்ணி எடுத்து கருவாடை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி தலையெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கருவாடை போட்டு ஒரு வதக்கிட்டு பொடியெல்லாம் அடுத்தது சேர்த்தணும். 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூனு சாம்பார் தூள் மட்டும் போட்டு நல்லா உப்பு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு பரட்டி விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் சிம்லேயே வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பரட்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்தோம்னா நம்மளுடைய சூடான சுவையான கருவாட்டு கிரேவி ரெடி.